பெண்ணாடம் வல்லாளர் அறநிலையத்திற்கும் என் வாசிப்பை தூண்டிய ஞானாசிரியர் அவர்களுக்கும் வான் வாசகர் வட்டத்திற்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என் மனம் கவர்ந்த நூல்களில் ஒன்று சிறகுக்குள் வானம். ஆசிரியர் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன். அறம் செய்ய விரும்பு என்ற ஆத்திச்சூடியை நனவாக்கியவர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கிராமத்து மண்ணின் மைந்தர். 1984 தமிழ் இலக்கியத்தில் ஐஏஎஸ்ஸில் வெற்றி பெற்ற முதல் மாணவர் மற்றும் முதல் முயற்சியில் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றவர். காந்தி, காமராஜர் இருவரின் கோட்பாட்டுகளை தன் வாழ்க்கையில் தடம் பதித்தவர். இந்தியவியல் ஆராய்ச்சியாளர். இந்திய பெருமை 2011 விருது பெற்றவர். பேரிடர் மேலாண்மை குழு தலைவராகவும் தேர்தல் மேலாண்மை குழு தலைவராகவும் சிறப்பாக பணி செய்தவர். தேர்தல் மேலாண்மையில் BLO பிளாக் லெவல் ஆஃபீஸர் பணியை வடிவமைத்து அதில் SIRல் வெற்றி கண்ட தமிழர். தமிழக அரசு பன்னாட்டு தமிழாய்வு குழு தலைவராக இருந்து கொண்டு இருப்பவர். வாழ்க்கையில் முன்னேறி துடிக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் தான் வாழ்வில் அறிந்த மற்றவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் தான் கற்று அறிந்ததை முன்னுதாரணமாக கூறி இளைஞர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்கும் சிந்தனைகளை தூண்டுவதற்கும் பல இடங்களில் செய்த சொற்பொழிகளின் தொகுப்புத்தான் சிறகுக்குள் வானம். கல்வியில் நாம் செய்ய வேண்டிய மாற்றங்களில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பது. எந்த மாணவரும் முட்டாள் இல்லை. கற்றுக்கொள்வது எளிதான ஒன்றுதான். கல்வி என்பது மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, தன்னை சுற்றியுள்ள உலகை, அதன் சமூக பொருளாதார பண்பாட்டு செயல்பாடுகளை புரிந்து கொள்வது என்பதை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த நாளில் உணர்த்துதல் என்பது குறைவாகவே உள்ளது. ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் 24 தலைப்புகளில் 159 பக்கங்களில் தான் உணர்ந்த பகிர்ந்த அனுபவங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தலைப்புகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று இணைந்து பிணைந்து நம் ஆளுமைகளை வானத்தின் அதிசயமாய் சிறகுகளின் சக்தி மூலம் வெளிப்படுத்துவதாய் உள்ளது. வாருங்கள் தலைப்புகளை பார்ப்போம். கனவுகள், கனவு காணும் கண்கள், பிடித்ததை விடாதீர்கள், இலக்கு, விடாமுயற்சியும் தொடாமுயற்சியும், கடின உழைப்பை கச்சா பொருள், வெற்றியும் தோல்வியும், உயர்வும் உன்னதமும், நிகழ்காலம் என்பதே நிஜம், நேரமின்மையும் நேரத்தின் உண்மையும், வேகத் தடைகள், உரிமையின் வரும் வரையில், வேட்கை, வசதி வட்டம், கூடுதல் மைலில் கூட்டமே இல்லை, ஏற்றத்தாழ்வுகள், ஊக்கம் என்னும் உரம், உயரமும் துயரமும், வேர்களுக்கு நன்றி, நினைத்தது நடக்கிறது, எது நிகழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது, புதிய பூமி, சிறகுக்குள் வானம், ஆளுமைகள் 10. நண்பர்களே, தலைப்புகளை பார்த்தீர்களா? எப்படி ஒவ்வொன்றும் ஒன்றோடு இணைந்து உள்ளதா? காலத்தின் அருமை எழுதி சில தலைப்புகளை மட்டும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைப்பு கனவுகள். கனவுகள் இல்லாத உலகத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உலகின் முதல் குயவன் செய்த முதல் பானை, ஆதி உழவனின் அதிசய கலப்பை, சிக்கிமுக்கி கல்லில் சிதறிய தீப்பொறி, புதிய கடல்வழி, நீராவி செலுத்திய நீல வண்டி, நிலவில் மனிதன், எல்லைகளை மறுக்கும் இணையதளம், இவையெல்லாம் இல்லாத உலகம். இந்த உலகை செலுத்தும் உந்து விசை எது தெரியுமா நண்பர்களே? சற்று யோசிப்போம். ஆம், சொல்லிவிட்டீர்கள். கனவுகள், கனவுகள், கனவுகள். கனவுகள் நம் அனைவருக்கும் உள்ள அற்புதம். கனவுகளோடு கவலைகளும் நமக்கு இருந்தன. படிக்கும்போது முன்னேற வேண்டும் என்ற முனைப்பு இருக்கும். அப்போது திசைகள் பற்றி நமக்கு தெளிவாக தெரிவதில்லை. இவருக்கு பேச்சு போட்டியில் பேச பிடித்திருந்தது, கவிதை கவர்ந்தது, கைத்தட்டல்கள் பிடித்திருந்தது, கணக்கு பிடிக்கவில்லை. 14 வயதில் காமராஜர் அமர்ந்திருந்த மேடையில் அவரது நேர்மை பற்றியும் காமராஜர் ஆட்சியின் அற்புத சாதனை பற்றியும் ஆசிரியர் பேசுகிறார். அதை காமராஜர் கண்டுகொள்ளவே இல்லை. யார் இந்த பையன், எந்த ஊர் என விசாரித்து நள்ளிரவில் அவரது காரில் அழைத்துச் செல்கிறார். மேடை பேச்சை பார்த்து காமராஜர் பாராட்டுவார் என நினைத்தார் ஆசிரியர். மாறாக திட்டினார். என்னவென்று,
உன்னை போன்ற பள்ளி மாணவர்களை சரியாக வழிநடத்தவில்லையே என கவலையாக உள்ளது. ஏன் இப்படி சொல்கிறார் எனக்கு குழப்பமாக இருந்தது. பொது வாழ்வில் ஈடுபாடு இருக்கலாம் தம்பி, அதற்காக படிப்பை பாழாக்கக்கூடாது என்றார். இப்போது தேர்தல் தான் நடக்குது, சுதந்திர போராட்டமாக நடக்குது என்றார். நன்றாக படி, ஐஏஎஸ் எழுது, கலெக்டராக நல்லது செய் என்று கூறி அலங்காநல்லூரில் நள்ளிருள் என இறக்கிவிட்டு காமராஜர் இருளில் மறைந்தார். அரைக்கால் டவுசர் பையனான என்னிடம் ஐஏஎஸ் எழுதுவது பற்றி காமராஜர் ஏன் கூறினார்? வியப்போடு உறைந்து நின்றேன் நள்ளிரவில். ஐஏஎஸ் கனவு கண்டேன் நள்ளிரவில். கனவு நனவானது. எப்பொழுது? 1984 ஐஏஎஸ் தேர்வில் முதல் முயற்சியில் முதல் வெற்றி கண்டேன் நான். காமராஜர் எனக்கு வழி கொடுத்தாரா, இல்லை வரம் கொடுத்தாரா? நண்பர்களே, நாமும் வழி கொடுப்போம், வரம் கொடுப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்கு, நம் சமுதாயத்திற்கு. கனவு மெய்ப்பட வேண்டும், அதற்கு ஒரு காரியம் செய்திட வேண்டும். கனவு காண வேண்டும். கனவுகளை நம்புங்கள். கனவுகள் உங்களின் உள்ளத்தின் ஜன்னல். உற்று பாருங்கள், உங்கள் முகம் தெரியும். கனவுகள் உங்களின் வருங்கால முகவரிக்கு இன்றே நீங்கள் முன்கூட்டி எழுதும் முதல் வரி. பகல் கனவு பலிக்காது என்பது பழைய நம்பிக்கை. உண்மையில் விழித்திருக்கும் போது காணும் கனவிற்கு வேறொரு பெயர் உண்டு. அது இது தெரியுமா? நண்பர்களே, யோசியுங்கள். ஆம், சொல்லிவிட்டீர்கள். அதுதான் நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. அடுத்த தலைப்பு விடாமுயற்சியும் தொடாமுயற்சியும். எலும்பின் கால்கள் எவ்வளவு மெலிதானவை, கல் எவ்வளவு கடினமானது. எலும்பூற கல்லும் தேயும் என்ற பழமொழியை படைத்தவன் எவ்வளவு பெரிய அறிஞன். உண்மையில் களைப்பு தோன்றிய பின்னால் ஓடும் ஓட்டம்தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. கடைசி வரை களத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்குத்தான் வெற்றி மாலை விழுகிறது. வெற்றிகரமான முடிவுகளை கொண்டாட விழா எடுக்கும் நாம் முயற்சிகள் பற்றி அதிகம் பேசுவதில்லை. ஏனென்று தெரியவில்லை. ஆம், கஜினியின் பெயரை கூட ஐஏஎஸ் மன்னர்களை நையாண்டி பண்ணத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். பலரது தோல்விகளுக்கு திறமையின்மையை விட தீர்மானமின்மையே பெரிதும் காரணமாய் உள்ளது என்பதை எத்தனை பேர் நாம் அறிவோம்? நம் வாழ்க்கையும் ஒரு நெடுந்தூர ஓட்டம் போன்றது. விரைந்து ஓடும் என்பதை விட தொடர்ந்து ஓடும் என்பதை பொறுத்துத்தான் வெற்றி இருக்கிறது. நொண்டிசாக்கு சொல்லாதே என்பார்கள். ஆம், 1992 ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி வாகை சூடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட வீரர் தான் டெரக் ரெட்மாண்ட். ஆனால் அவர் அரையிறுதி போட்டியில் கலந்து கொள்கிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஓடும்போது டெரக்கிற்கு எதிர்பாராத விதமாக வலது கால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு ஓட முடியாமல் கடுமையான துடிக்கிறார். துடித்து கொண்டே நொண்டி 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 ஓடிக்கொண்டிருக்கிறார். மற்ற வீரர்கள் வெற்றி இலக்கை நோக்கி ஓடுகின்றனர். வலி அதிகம். நொண்டிக்கொண்டே தொடர்ந்து ஓடினார். வலியோடு தொடர்ந்து நொண்டிக்கொண்டே ஓடுகிறார். ஓடுவதை பார்த்து மருத்துவர்கள் அருகில் வந்து சமாதானப்படுத்துகின்றனர். ஆனால் அவர் காதில் ஏற்கவில்லை. அடுத்தது பயிற்சியாளர் வருகிறார். பயிற்சியாளர் வந்து அவர் ஓட்டத்தை பார்த்து வலியை பார்த்து சற்றே பொறுத்து கொள்ளுங்கள், சமாதானப்படுத்தி விலகி வர கூறுகிறார். அதையும் அவர் காதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவருடைய தந்தை வருகிறார். தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அதுவும் முடியவில்லை. அதையும் மீறி நொண்டி 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 தொடர்ந்து 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 ஓடிக்கொண்டே இருந்தார். போட்டி முடிந்தது. போட்டி முடிந்ததும் தொடர்ந்து ஓடியே தீருவேன் என ரெட்மார்ட்டின் மன உறுதியை பார்த்து வியந்த ரசிகர்கள் அவர் தொடர்ந்த விடாமுயற்சிக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். 400 மீட்டர் கடந்தும் கரவொலியார் அரங்கமே அதிர்ந்தது. ஆம் நண்பர்களே, பந்தயத்தில் பரிசுகளை வென்றவர்களுக்கு உட்கார்ந்தபடியே கரவொலி எழுப்பிய ரசிகர்கள் கூட டெரக் ரெட்மார்ட்டின் நொண்டியடித்து தொடர்ந்து ஓடிய அந்த ஓட்டத்திற்கு கைத்தட்டினார்கள். அதற்கு பின்னால் எத்தனையோ போட்டிகள் வந்து போயின. எத்தனையோ 400 மீட்டர் பந்தயங்கள் தங்கமும் வெள்ளியும் வெண்கலமும் பெற்றார்கள். ஆனாலும் டெரக் ரெட்மார்ட்டின் இன்றும் நினைவில் நிற்கிறார். முயற்சி என்பது இலக்கை நோக்கி ஒரு இயக்கம். முனைப்பு என்பது முயற்சி விளைவிடும் துவக்கம். முனைப்பில்லாத விதை முளைப்பதில்லை. முயற்சி செய்யாத எதுவும் பிழைப்பதில்லை. குந்த வைத்து உட்கார்ந்து குளிர் காய்ந்தவர்கள் இன்னும் குகைகள் தான் இருக்கிறார்கள்.
நகர்ந்து வந்தவர்கள்தான் நாகரிகம் படைத்தார்கள். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வெறுத்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாசகம் மனித முயற்சிக்கு மகுடம் சூட்டிய மகா சாசனம். முயற்சியை வாழும் கலையாய் வகுத்து கொள்ளுங்கள். வழி தெரியும், வழி தெரியாது. முழு முயற்சி என்பதே முழு வெற்றி. முயற்சியின் அளவை பொறுத்து உள்ளது வெற்றி என்பதன் விஷயகரம். முயற்சியில் உண்டு வகை 2: விடாமுயற்சி, தொடாமுயற்சி. விடாமுயற்சி வெற்றியில் முடிகிறது. தொடாமுயற்சி தோல்வியில் தொடங்குகிறது. விடாமுயற்சி விட்டுவிடாமல் வியர்வை சிந்தும். தொடாமுயற்சி நனையாமல் குளிக்க நாள் பார்க்கும். தொடர்ந்து ஓடுங்கள். போட்டும் துவக்கப்புள்ளி தான் நிரம்பி விழுகிறது. நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கிறது. விட்டு செல்லாதீர்கள். மீதி இருக்கும் பாதியில்தான் மேன்மை இருக்கிறது. முதன்மை பெறுவதை விட முக்கியமானது முயற்சி செய்வது. ரெடி, 1 2 3. ஓட்டப்பந்தயம் தொடங்கிவிட்டது. ஓடுங்கள். நொண்டி எடுத்தே ஓடுவோம். கோ. அடுத்த தலைப்பு வெற்றியும் தோல்வியும். ஏஆர் ரகுமான் இசை புயல். 2 கைகள், 2 ஆஸ்கர் விருதுகள். நாம் நினைத்து பார்ப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு. சொன்ன விதம் வியப்பானது. சொன்னவர் ஏஆர் ரகுமான். வெற்றியும் தோல்வியும் மனிதர்களை வெவ்வேறு விதமாய் பாதிக்கின்றன. சிலர் வெற்றி வரும்போது அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். தோல்வி வரும்போது ஆடிப்போகவும் மாட்டார்கள். இந்தியா தற்கொலைகளில் தலைநகரமாய் கொண்டு வருகிறது. சென்னையில் மாணவ மாணவிகள் தற்கொலை, தேர்வில் தோல்வி, குறைந்த மதிப்பெண் காரணங்களால். இன்றைய இளைஞர்கள் பலர் தோல்வியை கையாள முடியாமல் துவண்டு போனதற்கு குடும்பமும் மற்றும் சமூக அழுத்தங்களும் காரணமாய் உள்ளன. கணக்கு, அறிவியலில் 100க்கு 100 வாங்குகிற மாணவர்கள், கராத்தே கற்ற, ஓட பாட தெரிந்த, வீணை வாசிக்க தெரிந்த, வினாடி விழாவில் பரிசு வாங்குகிற ஆல் இன் ஒன் குழந்தைகளின் பெற்றோர்கள் வளர்த்தெடுக்க முயல்கிறார்கள். 2ஆம் 3ஆம் பரிசுகள் வியாபாரம் அளிக்க தொடங்கிவிட்டன. இது பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியது பெற்றோரிடம்தான். வெற்றியின் அளவுகோல் வெளியே இல்லை. உங்களின் சுயத்தை மதிப்பிட வைத்து கொள்ளுங்கள் ஒரு சொந்த தராசு. தோல்வியை படிக்கல்லாக்கி வென்றவர்களும் உண்டு. வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு. சிலர் மாபெரும் வெற்றியிலும் மயங்காதிருக்கிறார்கள். சிலர் சில்லறை வெற்றிக்கு சிலித்து போகிறார்கள். ஒரு வகையில் வெற்றியின் அருமையை விளங்கிக் கொள்வதற்கு தோல்வியின் துணை கொஞ்சம் தேவைப்படுகிறது. உண்மையில் எவரும் பயப்பட வேண்டியது தோல்வியை கண்டல்ல, வெகு சீக்கிரமாய் விளைகிற வெற்றியை கண்டுத்தான். தோல்வி பயம் உள்ளவர்கள் விளையாட மாட்டார்கள். விளையாடாதவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். பந்தயத்தில் தோற்பவர்களை விட பயத்தில் தோற்பவர்களே அதிகம். தோல்வியை விட துயரமானது தோல்வி பயம். தோல்வியின் காரணத்தை மற்றவர்களின் தோளில் சுமத்துவோரை வெற்றி ஒருபோதும் விரும்புவதில்லை. வெற்றியோ தோல்வியோ விளையாடு பாருங்கள். வென்றால் பதக்கம், தோற்றால் பட்டறிவு. ஆம், இனி அதிகம் பேசுவோம் பெற்றோர்களிடம். ஓ, நாமும் கூட பெற்றோர்தானே. அடுத்த தலைப்பு உயரமும் துயரமும். கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரம் செல்லும் வரை பெரும்பாலும் சிரமம் இருக்காது. அதையும் தாண்டிய உயரத்திற்கு செல்லும்போது தான் உயர்மட்ட வியாதி எனப்படும் உடல்நலக்குறைவு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த உயரத்துவரம் சில நேரம் உயிர்கொல்லியாகும் அபாயமும் உண்டு. இந்த வியாதி உடல்நலம் பற்றியது. இதைப் போலவே வாழ்வில் உயர் பதவி, உயர் புகழ், மிகு செல்வம் என்ற உச்சநிலைகளை தொடுகிற பலருக்கும் ஒரு வகையான உயர்மட்ட வியாதி ஒட்டிக்கொள்ளும். எப்படி கடல் மட்டத்திலிருந்து உயரத்திற்கு போனதும் ஒரு வகையான மூச்சுத்திணறல் ஏற்படுகிறதோ, அதை போலவே வாழ்வின் உயர்நிலை அடைந்தவர்களுக்கும் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவர்களது வளர்ச்சியே அவர்களை வருத்துகிறது. சிலர் தலைகால் புரியாமல் நடந்து தடமாறி போவதும் உண்டு. அரசியல் துறை, கலைத்துறை, தொழில்துறை, கல்வித்துறை, வணிகத்துறை, ஆன்மீகத்துறை என்று எல்லா துறைகளிலும் உயரத்திலிருந்து உருண்டு விழுந்தவர்களும் உண்டு. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்ற கண்ணதாசின் பாடல் வரிகளை நினைவு கூறுதல் நலம். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்ற வள்ளுவன் அடக்கமுடையோருக்கு வசித்தளித்த வாழ்த்துப்பா. அடக்கம் அமரல் உயிக்கும், அடங்காமை ஆரூரில் உய்த்துவிடும்
என்பது தலைகால் புரியாதவர்களுக்கு எதிராய் எழுதி வைத்த ஒரு தலையங்கம். உயரங்கள் பற்றி ஒரு உண்மை இருக்கிறது. உயரத்தை எட்டுவதை விட உயரத்தில் இருப்பதே கடினமானது. ஏறுவதை விட இறங்குவது எளிது. சாதனை படிகளில் ஏறுவதற்கு பொறுமையும் உழைப்பும் தேவைப்படுகிறது. சறுக்கி விழுவதற்கு பொறுப்பின்மை மட்டுமே போதுமானதாய் உள்ளது. உயரங்களில் இருந்து உருண்டு விழாதிருக்க ஓர் உபாயம் இருக்கிறது. உங்கள் கைத்தொடும் உயரத்தை கணக்கிடும்போது உங்கள் காலிருக்கும் இடத்தை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்த தலைப்பு, எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர் 1986 ஜாத்பூரில் உதவி ஆட்சியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். 1999 மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 2002 பேரிடர் மேலாண்மை ஆணையராக பதவியேற்று அங்கே பேரிடர் மேலாண்மை பணியில் சிறப்புற பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அப்போது இரவு வேளை. நேரில் மனு கொடுப்பதற்காக பொதுமக்கள் வருவதால் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அறையிலிருந்து வெளியே வந்து மனுக்களை பெறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அவர். அப்படி மனுக்களை பெற்றுக்கொண்டு வேலைகளை கவனிக்கும்போது அவருடைய உதவியாளர் ஒருவர், ஒரு கிராமத்திலிருந்து 10-15 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அரை மணி நேரத்திற்கு முறை மனுக்களை பெற வெளியே வருவார். அப்போது கலெக்டரை பாருங்கள் என்று சொன்னார்கள். மனு எதுக்கு கொடுக்க நாங்கள் எதுவும் வரவில்லை, சும்மா பார்த்துவிட்டு செல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று ஊர்க்காரர் சொல்கிறார்கள். இதை உதவியாளர் ஆசிரியரிடம் கொண்டு சொல்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தலைக்கு மேல் வேலை இருக்குது, சும்மா என்ன அவங்க வந்து பார்க்குறதுக்கு, யார் இவர்கள் என்ற எண்ணத்தில் நான் வெளியே எழுந்து வந்தேன். கிராமத்துக்காரர்கள் 10-12 நின்று கொண்டிருந்தார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டேன். பிரச்சனை ஏதும் இல்லை, பார்ப்பதற்காகத்தான் வந்தோம். பல வருடங்களுக்கு முன் நீங்கள் இங்கே சப் கலெக்டராக வேலை செய்தீர்கள், பார்க்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறகு புயல் தேசம் ஏற்பட்ட போது கலெக்டராக வந்தீர்கள். இப்போது வெள்ள நிவாரண பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சொந்த ஊர் தென்னிந்தியாவில் உள்ளது என்று கேள்விப்பட்டோம். நேரில் எப்படி இருக்கிறீர்கள் என்று பார்க்க ஆசையாக இருந்தது, அதுதான் வந்தோம் என்றார்கள். எனக்கு அவ்வளவாக சமாதானமாகவில்லை. ஏதோ தயங்குகிறீர்கள் என்று நினைத்து நேரில் வந்துவிட்டீர்கள். பிரச்சனை எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், மனு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னையை திரும்ப திரும்ப சொல்லி புறப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் அங்கே நின்று கொண்டிருந்த வாடகை வேனுடன் ஏறச் சென்றார்கள். அப்போது ஒருவரை அழைத்தேன். வண்டியில் வந்திருப்பீர்கள் போல் இருக்கிறதே என்றேன். ஆம், வெகு தூரம் என்பதால் நாங்கள் அனைவரும் ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு வண்டி வாடகை பிடித்து இங்கே வந்தோம் என்று சொன்னார். புரியாமல் நான் நெகிழ்ந்து நின்றேன். ஆட்சி பணியில் கிடைத்த விருதுகள், பாராட்டுக்கள், சிறப்புகள் அனைத்தையும் விட நான் பெரிதாய் நினைப்பது முகம் தெரியாத இந்த மனிதர்களின் அங்கீகாரத்தைத்தான். இருட்டு மனிதர்கள் ஏதேனும் சொல்லட்டும், வெளியே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. கேரளத்தில் குழுக்களில் விழுந்த 1 கோடி ரூபாயை அமுக்கிவிடாமல் உரியவரை தேடி ஒப்படைத்தார் ஒரு பெட்டி கடைக்காரர். அவரைவிடம் பெரிய மனிதன் இந்த தேசத்தில் எந்த பணக்காரன்? நிறைவும் குறைவும் நெஞ்சில் இருக்கிறது. எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆம், நாம் கொடுப்போம் நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இந்த சமுதாயத்திற்கு. அடுத்த தலைப்பு, சிறகுக்குள் வானம். பிலிப் குரோய்சன் வயது 44 என்ற பிரெஞ்சுக்காரர் இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கடந்தவர். அடுத்ததாக உலகின் ஒருமையை வலியுறுத்தும் வண்ணம் உலகின் கண்டங்களை ஒன்றொன்று இணைக்கும் நீரிணைகளை ஒவ்வொன்றாக நீந்தி கடப்பதென்று முடிவு செய்து வைத்திருந்தார். இங்கிலீஷ் கால்வாயை இவருக்கு முன்பே ஆண்கள் பெண்கள் பலரும் நீந்தி கடந்திருக்கிறார்கள். எனவே இதில் என்ன வியப்பு இருக்கிறது என்று கேட்கலாம். வியப்பு இருக்கிறது. ஏனென்றால் பிலிப்பிற்கு கால்களும் கிடையாது, கைகளும் கிடையாது. 1994 கடுமையான மின்சாரம் தாக்கி கருகி போனதால் அவரது கால்களையும் கைகளையும் மருத்துவர்கள் அப்போதே வெட்டியெடுத்து விட்டார்கள். மருத்துவமனை சிகிச்சை பெறும்போது ஒரு நீச்சல் வீராங்கனை பற்றிய குறும்படம் ஒன்றை தொலைக்காட்சியில் பார்த்தார் பிலிப். திடீரென்று ஒரு ஆசை வந்தது. தானும் ஒரு நீச்சல் வீரனாய் ஆக வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. செயற்கை கால்களையும் மீனிறகு போன்ற செயற்கை துடுப்பையும் பொறித்து கொண்டு 2 ஆண்டுகள் தினமும் தவறாமல் 5 மணி நேரம் தீவிர நீச்சல் பயிற்சி. இந்த பயிற்சியின் முடிவுதான் 2010 செப்டம்பர் 18 நாள் இங்கிலீஷ் கால்வாயை 14 மணி நேரத்தில் கடந்து சாதனையை புரிந்தார். கால்வாயை கடந்ததும் பிலிப் சொன்னார், நீந்தும்போது வலி இருந்தது,
இருந்தாலும் நீந்தி கடந்து விடுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது. கைகளும் கால்களும் இல்லாமல் நடந்த கால்வாய். உண்மையில் நீந்தியது எது? நம்பிக்கைதானே. யார் சொன்னது கால்கள் மட்டும்தான் நடக்கும், சிறகுகள் மட்டும்தான் பறக்கும் என்று? வானம் மிகப்பெரியது, சிறகு மிகச்சிறிது. அதனால் என்ன? அவரவர் வானம், அவரவர் சிறகு. எழத்துணிவும் எதையும் இழுத்து பிடிக்கிறது பூமி. மீறி எழுவதே மேலே பறக்கிறது. பறக்கும்போது சிறகும் வானும் வேறு வேறு அல்ல. வானில் இருக்கும் சிறகுக்குள்ளும் வானம் இருக்கிறது. நிலவில் மனிதன் சுவடுகள், செவ்வாயில் அவனது சிறகுகள். மனிதன் பறப்பதை அண்ணாந்து பார்த்தன ஆகாய பறவைகள். பறவைகளாயினும் மனிதர்களாயினும் சிறகுகள் வெறும் இறகுகள் அல்ல நண்பர்களே. அடுத்த தலைப்பு ஆளுமைகள் 10. நம் கை விரல்களில் 10 இருக்கிறது மூலாதாரம் என்று சொல்வார்கள். வள்ளுவர் கூறும் வாழ்வியல் கருத்துக்கள், ஆளுமை பண்புகள், மேலாண்மை நுட்பங்கள் தனி மனிதர்கள், குடும்பம், சமுதாயம், நாடு, உலகம் என்ற எல்லா நிலைகளிலும் நம்மை நெறிப்படுத்தி வளப்படுத்தும் திறன் கொண்டனவாய் திகழ்கின்றன. இன்றைய இளைஞர்கள் கனவு மெய்ப்பட அவர்தம் ஆளுமை பண்புகளை ஒளிச்சேர்க்க ஆசிரியர் பரிந்துரைக்கும் ஆளுமைகள் 10. தண்ணீர்களே மலரும் பூவின் தாளுடைய நீளம் தண்ணீரின் உயரத்துக்கு இருக்கும். அதுபோல் மனதில் ஊக்கம் உள்ள அளவுக்கு உயர்வுகள் இருக்கும். அடுத்தது, காட்டு முயலை குயில் தவறாமல் எய்தி வீழ்த்தி கொன்ற அம்பை ஏந்துவதை காட்டிலும் யானை மேல் எரிந்து குறி தவறிய வேலை தாக்குதல் சிறந்தது. அடுத்தது, ஊழின் காரணத்தால் ஒரு செயல் முடியாமல் போனாலும் முயற்சி தன் உடம்பு வருத்திய வருத்தத்தின் குழியாவது கொடுக்கும். அடுத்தது, தகுந்த கருவிகளோடு காலமறிந்து செயல்பட்டால் வெற்றியடைவதற்கு முடியாத செயல் எதுவும் இன்று இல்லை. அடுத்தது, வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழில் உறுதி இல்லாதவரை இந்த உலகம் விரும்பி போற்றாது. அடுத்தது, கற்றவர்களுள் கற்றவர் என்று புகழப்படுகின்றவர் கற்றவர் அனைவரும் முன் தாம் கற்றதை அவர் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்ல கூறியவர்களே ஆவார்கள். அடுத்தது, ஒரு செயலை செய்து முடிக்காமல் இடையில் விட்டவரை உலகம் கைவிடும். ஆதலால் முயற்சியை கைவிடக்கூடாது. அடுத்தது, சோம்பலும் காலம் நீட்டித்து காரியம் செய்யும் குணமும் மறதியும் உறக்கமும், இந்த 4 குணங்களும் அழியும் இயல்புடையார் விரும்பி ஏறும் மரக்கலமாகும். அடுத்தது, செயற்கரிய செய்யாத சிறியவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பெரியவராகார். செயற்கரிய செய்த சிறியவர்கள் தாழ்ந்திருந்தாலும் சிறியவராகார். அடுத்தது, சேர்க்கும் திறனறிந்து தீமையொன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்ட பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். நண்பர்களே, இதை கேட்டது போல் உள்ளதா? ஆகும், திருக்குறள் தான் அது. குரல் ஒரு தனி மனிதன் குரல் அல்ல, ஓர் உயர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திரள். திருக்குறளை மொழிபெயர்ப்பில் படித்தால் கூட முன்னேறி விடலாம். தமிழ் பெடுக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள். இதனால் இவன் என்ற 3 கோட்பாட்டில் அன்றும் இன்றும் என்றும் இயங்கும் மனித வளத்தின் மகத்துவ பெருமை, தீதின்றி வந்த பொருள் என்னும் பொதுமறையின் ஆழத்தின் உயிர்த்திருக்கும் அறம் சார்ந்த பொருளியல் அடிமூச்சு, மனநலம் பேண மருந்துண்டு உண்டு தினம் ஒரு திருக்குறள். அன்பு நண்பர்களே, நான் பகிர்ந்த விஷயங்கள் உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு சிறு தாக்கத்தை கண்டிப்பாக இருக்கும். அந்த சிறு தாக்கத்தை விதையாக தூவோம். இந்நாளில் இந்த விதையை நீரூற்றி வளர்ப்பதற்கு நம் இளைய தலைமுறைகள் இருக்கிறார்கள். வாழ்க வாழ்க, ஜெய்ஹிந்த்.